பாண்டிய சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம குமரவேல் இருந்துட்டு வீட்டுக்கு ரொம்பவே கோவமாக வராங்க. அங்கே வெளியில் அப்பத்தா உட்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்ருக்காங்க. அப்பத்தா, இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நீங்கள் அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தானே சொன்னீங்க. என்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறேன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அரசு என்னடனா வேற ஒருத்தனோட நின்று சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா. இதோட 2-3 தடவை நான் பார்த்துருக்கேன் அப்பத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பார்த்தா இப்போ என் கூட நீங்கள் பேசுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு நீ அப்படி ஒன்றும் நடந்துக்கல, நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம குமரவேலோட சத்தத்தை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த பரதேச பையன் பாண்டியனோட வீட்டு பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஆத்தா சொல்லிச்சா? அந்த ஓடுகளையே உன் தலையில் கட்டுறதா சொல்லிச்சா? அப்படி எதுவுமே நடக்கவே நடக்காது. நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அப்படி ஒன்று நடக்கவே விட மாட்டேன். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் அரசியை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ அந்த வீட்டு பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவ, அவளை லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு அவளை கல்யாணத்தன்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஏமாற்றி மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுவ. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவள் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த குடும்பம் நடத்தணும்னா அவளால் எப்படிடா முடியும்? யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குமரவேலை பார்த்து திட்டிகிட்டு இருக்காங்க. மாறி இருந்துட்டு போதும், எல்லாரும் அவன் செஞ்சதவே எத்தனை நாளைக்கு தான் சொல்லி சொல்லி காட்டிகிட்டு இருப்பீங்க. அவன் தான் செஞ்சதை எல்லாத்தையும் உணர ஆரம்பிச்சிட்ருக்கான்ல, திரும்ப திரும்பவும் எதுக்காக அதவே சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அவன் மனசில் இருக்கிறது அதெல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, டேய் இந்த வீட்டு பொண்ணெல்லாம் வேடடா. ஆமாம், எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எல்லாரும் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். பேசாமல் இருங்கப்பா. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அரசியாக தான் இருக்கும், அவள் மட்டும்தான் என் வாழ்க்கை துணையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்ட பேசுகிறேன், எல்லாமே புரிஞ்சு தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை துணையை அரசி மட்டும்தான்ப்பா, அவள் தான் எனக்கு ஏற்றவளாக இருக்க போகிறா. நீங்கள் எத்தனை பொண்ணை பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணாவது எனக்கு செட் ஆச்சா? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அது தடைப்பட்டுக்கிட்டே போகுது. அது மட்டும் கிடையாது, என்னை பற்றி தெரிஞ்சுக்கினவன் யார் என்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க? என் கூட படித்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க 2 பிள்ளை 3 பிள்ளைன்னு பெற்று ஸ்கூலுக்கு போகிறாங்க, இன்னொன்று பெரிய பிள்ளை ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. அதை பார்க்குற முதல்ல எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா? எல்லோரும் என்னை ரொம்ப அசிங்கமாக பார்க்குறாங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேக்கோமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவன் செய்கிறதெல்லாம் செய்வான். அதுக்கப்புறம் இவனுக்கு பொண்ணு வேற பார்ப்பாங்க. உங்கள் அத்தை அது உனக்கு பொண்ணு கொடுக்கறதா ஏதாவது வாக்கு கொடுத்தாலும் அத்தையும் அத்தை பெரிய அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கண்டுபிடிக்க பேசுகிறாரு சக்திவேல். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அரசியை தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்ததான் முத்துவேல் இருந்துட்டு அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான், இதுக்கு மேலே அவன் அப்படி பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கிறாரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மாறி பேசலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அம்மாச்சி இருந்துட்டு மாறி நீ இரு, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. என்னடா நினச்சிட்ருக்கோம் மனசில், நான் என்ன சொன்னேன், திருந்தி வாழுடா, அவளை இம்ப்ரெஸ் பண்ண ரெடியாக அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நீ என்னடா காரியம் பண்ணிகிட்ருக்க, ஒவ்வொரு தப்பாக பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதுவும் அவங்க வீட்லேயே போய் பண்ணுவேன். அவள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீ தான் வேணும்னு உன் பின்னாடியே வந்துடுவான்னு நீ நினைக்கிறியா? நீ திருந்தவும் மாட்டேன், அரிசி உனக்கு கிடைக்கவும் மாட்டா, உனக்காக நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மாச்சி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா குமரவேலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம மீனா இருந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கிற போது நியூஸை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம செந்தில் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கினதா சொல்லி போலீஸ் அவங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரி வீடியோ பார்க்குறாங்க. மீனா ரொம்பவே பயந்து போய் செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி செந்தில் இருந்துட்டு ரொம்பவே பயத்தோடு இருக்காங்க. அந்த படம் மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் நானும் தானே போலீஸ்க்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த சைடு மீனா ஃபோன் பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே பதட்டப்பட்டு நேராக செந்திலோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே ரொம்பவே பயத்தோடு தான் போகிறாங்க. என் புருஷனை மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. செந்தில போயிட்டு பார்த்தோன்னே தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. மீனா வந்துட்டியா மீனா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நம்ம வீட்டுக்கு போகலாமா, எனக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, படப்படன்னு வருது, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அமைதி
அமைதியாயிரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சுங்க சொல்லுங்கள். எங்கள் ஆஃபீஸில் ஃபைலில் சைன் போடுறதுக்காக ஒரு ஃபைல் வந்துச்சு. சரி நானும் சொல்லிவிட்டு சைனெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபைலுக்கு தேவையான பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்டா என் ட்ராவில் இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறமா வாங்கிக்கிறேன், நீங்கள் வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். அந்த அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படின்னா அந்த ஃபைலுக்கான பணன்றது லஞ்ச பணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதை கேட்ட உடனே ஆமாம் மீனா அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா நான் சந்தேகப்பட்ட மாதிரி நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மீனா வந்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, நேற்று கேட்ட அதே கேள்வி தான் இன்றைக்கி நான் கேட்குறேன், பீரோவில் இருந்து பணம் லஞ்ச பணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேலைக்கு பணத்தை கொடுத்து சேர்ந்தது ரொம்ப பெரிய தப்பு. சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் அங்கேயும் போயிட்டு லஞ்சத்தை வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம ராஜா இருந்துட்டு காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம கதிர் வராங்க. எக்ஸாம்னு ஒன்று எழுதுனியே, அதனுடைய ரிசல்ட் எப்போன்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். 2 மாதத்துல ஒன்று எக்ஸாம் வருதுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. 2 மாதம் இல்லை, 2 நாளில் உனக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நோட்டிஃபிகேஷன் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே ராஜுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எக்ஸாம் நீ சரியாக எழுதலையா? எழுதுனேன், ஆனால் மார்க் எப்படி வருமோன்னு நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ எல்லாம் நல்லா தான் எழுதியிருப்ப, அதை நினச்சி நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கதிர் வந்து சமாதானம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா நம்ம கோமதி வராங்க. காய வச்ச விளையாட்டு எல்லாம் வச்ச விளையாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராஜுக்கு இன்னும் 2 நாளில் எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது. அதனால் இப்போவே கேரக்டர் ஸ்வீட்டாக நினச்சி ஓட்டிகிட்டு இருக்கியாக்கும், நீ காயை கட் பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.